இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024ல ரிலீஸ் ஆன ஷெரீஃப்ன்ற ஒரு மலேசியன் மூவியை தான் பார்க்க போறோம். IMDbல பாத்தீங்கன்னா ட்ரக் கிரைம், போலீஸ் ப்ரொசீஜர், கிரைம், ஆக்ஷன், மிஸ்ட்ரி, த்ரில்லர்னு இருக்க எல்லா ஜேர்னரையும் இந்த படத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. படம் பார்த்துட்டு அது என்ன ஜேர்னர்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் போல. அதோட நம்ம அந்த எக்ஸ்பர்ட்ஸ்னு ஒரு படம் பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுவும் ஒரு மலேசியன் மூவி தான். அதுல வர 1-2 கேரக்டர்ஸ் இந்த படத்துலயும் பார்க்கலாம். ஆனா கதைன்னு பார்த்தா அது ராபரி, இது ஆக்ஷன் கம்ப்ளீட்டா வேற. என்னதான் கதைக்களம் வேறையா இருந்தாலும் நம்ம அந்த படத்துல பார்த்த மாதிரி நெயில் பைட்டிங் மூமெண்ட், ட்விஸ்ட்னு இந்த படத்துலயும் எக்கச்சக்கமா இருக்கு. சோ படத்தோட கதை என்னன்னா, ஒரே பேட்டர்ன்ல தொடர்ச்சியா நடக்கிற கொலைகள். கொலைகாரன் யாருன்றத நமக்கு ஆரம்பத்திலே காட்டிடுவாங்க. ஆனா படத்துல வர யாருக்குமே கொலைகாரன் யாருன்றது தெரியாது. அதோட அவன் இந்த கொலையெல்லாம் பண்றதுக்கான நோக்கமே ஒரு பெரிய கெட்டவனை அழிக்கிறதுக்காக. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தடுத்து கொலை நடந்துகிட்டே இருந்தா போலீஸ்காரங்க சும்மாவா இருப்பாங்க? கொலைகாரனை தேட ஆரம்பிப்பாங்கல்ல. கொடுமையின் கொடுமை என்னன்னா, தேடுற ஆளுங்களுக்கு பக்கத்திலேயே தான் கொலைகாரனும் இருப்பான். அவங்கள்ட்ட மாட்டிக்காம தப்பிக்கிறதுக்கு இவன் என்ன செல்மிஷமான வேலையெல்லாம் பாக்குறான். இதை மீறி இவனை எப்படியாவது புடிச்சே ஆகணும்னு ஒரு திறமையான போலீஸ் எஃபர்ட்டே இல்லாம இறங்கி கேஷுவலா வேலை பாக்குறாரு. ஆக கொலைகாரன் அழிக்க நினைக்கிற ஆள் கொலைகாரன், இவனை பிடிக்க நினைக்கிற திறமையான போலீஸ். இவங்களுக்குள்ள நடக்கிற ட்ரையாங்கிள் டிராவல் தாங்க படத்தோட கதை. வாங்கலாம் முக்கோண கதைக்குள்ள மூச்சரிக்காம ஓடிட்டு வெளியே வந்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா சடன்னு பெய்யற மழை. இதுக்கு நடுவுல போலீஸ் டிபார்ட்மெண்டோட சீஃப் ஒரு பாழடைஞ்ச பில்டிங் வாசல்ல கார்ல வந்து தனியா இறங்கி பில்டிங்குள்ள போய் யாரோ ஒரு ஆளுக்கு போன் பண்றாரு. ரிங் ஆகிற போன் எடுத்துக்கிட்டு மேல இருந்து ஒருத்தவன் கீழையும் வரான். ஆனா வரவன் சீஃப் எதிர்பார்த்த ஆள் இல்ல. இதோட வந்தவன் யாருன்றது சீஃபுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நீ என்னடா பண்றீங்கன்னு சீஃப் ஷாக்காக, அப்போ நான் சந்தேகப்பட்டது கரெக்ட் தான், நீயும் லஞ்சம் வாங்கிட்டு அந்த கெட்டவனுக்காக தான் வேலை செய்யறல அப்படின்னு வந்தவன் பெணாத்தினதும், டேய் பிறப்பிடம் தெரியாத பிரானா, என்னடா வளர்ற? நான் என்னோட இன்ஃபார்மரை பார்க்க வந்தேன். வந்து பார்த்தா அவன் போன நீ கையில வச்சுட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல. முதல்ல எங்க என்னோட இன்ஃபார்மர் அப்படின்னு சீஃப் கேட்க, யோ வாய முடியா, அதான் வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிடுச்சு. இவ்வளவு தூரம் வந்து மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் கதை சொல்றியா? போலீஸ் வேலையில இருந்துகிட்டு லஞ்சம் வாங்கி ஒரு கெட்டவனுக்கு துணை போறியே, உனக்கெல்லாம் வேமா சூசோன்னு ஏதாவது இருக்கு? வெளியே இருந்து தப்பு பண்றவன கூட விட்டுறலாயா, ஆனா போலீஸா இருந்துகிட்டே தப்பு பண்ற பாரு, உன்னெல்லாம் விடவே கூடாது அப்படின்னு கில்லர் கையில கத்தி எடுக்கிறான். சீஃபும் கில்லர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அகாஜுகாலாம் பண்ணி பாக்குறாரு. ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. எண்டிங்ல கில்லர் சீஃப மடக்கி எத்தனை தடவை குத்துனான்னு கூட தெரியலங்க, வெறியில அத்தனை குத்தி சீஃபோட கதையை முடிச்சிடறான். கொலை பண்ணிட்டு பாடியை அப்படியே விரிட்டு போல சீஃபோட ஐடி கார்டெல்லாம் நெருப்புல தூக்கி போட்டு எரிச்சிட்டு இதே பாழடைஞ்ச பில்டிங்ல சீஃபோட பாடியை கழுவி காய வச்சு பேக் பண்ணிட்டு அதை கார்ல ஏத்தி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தை கொண்டு போய் டெட் பாடியை கார்ல இருந்து கீழே போட்டவன் அதுக்கு மேல மெத்துன்ற ஒரு போதை பொருளை தூவி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க சீனை கட் பண்ணா அந்த பக்கம் ஹீரோவோட இன்ட்ரோ. ஹீரோ ஒரு போலீஸ் ஸ்பெஷல் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவரு. ஹீரோவோட வேலையே டிபார்ட்மெண்ட்லயே இருந்து தப்பு பண்ற மீதி போலீஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்றது தான். ஹீரோவோட இன்ட்ரோலயே தடால் புடால்னு ஒரு ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சு, அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சு யாருக்கிட்ட லஞ்சம் வாங்கினான்னு சந்தேகப்பட்டு கில்லர் சீஃபை கொலை பண்ணானோ அவன் பேரை நம்ம கேங்ஸ்டர்னு வச்சுப்போம். அதே கேங்ஸ்டர் கிட்ட இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரும் லஞ்சலாம் வாங்கி அவனோட இல்லீகல் வேலைக்கு உடந்தையா இருந்திருப்பான் போல. இதை ஹீரோ எவிடன்ஸோட காட்டியும் இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து தப்பிக்க பாக்குறான். நான் தான் இன்ட்ரோலயே சொன்னல, ஹீரோ எஃபர்ட்டே இல்லாம தான் கேஷுவலா எல்லா வேலையும் பாப்பாருன்னு. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு ஏற்கனவே ஹீரோவுக்கு தெரியும். சோ முன்னாடியே இன்ஸ்பெக்டரோட கார்ல இருந்து ஸ்டியரிங்க புடிங்கிட்டாரு. அந்த தாமதமா பிறந்த தவளைக்கு அது தெரியாம கார் எடுத்துக்கிட்டு தப்பிக்கிறேன்னு கார்ல ஏறி தொக்கா மாட்டிக்கிறான். ஹீரோ அவன் அரெஸ்ட் பண்ணதோட இந்த பக்கம் சீஃபோட பாடி இருக்க இடத்துக்கு வந்தா, இறந்து போன சீஃப் நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு சீஃபா இருந்தவர். அதாவது போதைப் பொருள் தடுப்புக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, அந்த டிபார்ட்மெண்ட். இப்ப சம்பவ இடத்துக்கு அதே டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு லேடி காப் வரா. அங்க நமக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். பாடி கிட்ட வந்த லேடி காப் பாடியை எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்க அதே நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு போலீஸ் கிட்ட, என்னப்பா பாடியில எதுவும் கொலைகாரனை கண்டுபிடிக்கிற மாதிரி எவிடன்ஸ் கிடைச்சதா அப்படின்னு கேட்டதும் அந்த போலீஸ் பதில் சொல்றதுக்காக திரும்புறான். கொய்யால ஆள் யாரான்னு பார்த்தா நேத்து நைட்டு சீஃப கொலை பண்ண கில்லரே வந்தான். சோ கில்லர் நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போலீஸா இருக்கான். அதான் கில்லர் நேத்தே சீஃபோட பாடிய கழுவி காய வச்சதை நம்ம பார்த்தோமே, அதுலயே எல்லா எவிடன்ஸும் கம்ப்ளீட்டா அழிஞ்சிட்டு இருக்கும். அப்புறம் எப்படி கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கான எவிடன்ஸ் கிடைக்கும்? எதுவும் கிடைக்கல. இது மட்டும் இல்லாம கில்லரால இது முதல் முறையா பண்ணப்படுற கொலை இல்ல, இதுக்கு முன்னாலேயே எக்கச்சக்கமான கொலையை பண்ணிருக்கான். கொலை பண்ணிட்டு பாடிஸ்க்கு மேல மெத்துன்ற ட்ரக் தூவி விடுறதுனால போலீஸ்காரங்க இவனுக்கு மெத் கில்லர் என்ற பேரை வச்சிருக்காங்க. அந்த தகவல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்போம். இப்போதைக்கு டெட் பாடியில எதுவும் கிடைக்கலன்னதும் சீஃபோட பாடிக்கு மரியாதை செலுத்திட்டு நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களோட ஸ்டேஷனுக்கு வராங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல மொத்தம் 6 பேர் வேலை செய்யறாங்க. 1 கில்லர், 2வது லேடி காப், இவ கில்லரோட சொந்த அக்கா, 3வது இந்தியன் மாதிரி இருக்க ஒருத்தவன், 4வது அதே போல ஜப்பான்கார மாதிரி இருக்க ஒருத்தவன், 5வது ஆளு முடிய வழிச்சு வாரி இருக்கான். நம்ம அவன் பேரை வழிச்சு முடினே வச்சுப்போம். லாஸ்டா ஒரு ஹெட் ஆபீசர், இறந்து போன சீஃபுக்கு அப்புறம் இவர் தான். சோ இவரோட பேரை நம்ம சுப்பீரியர்னு வச்சுப்போம். சோ இப்ப லேடி காப்
கப்பாக் கில்லர் கிட்ட யார் தாண்டா அந்த மெத்து கில்லரு, அவனை எப்படி தாண்டா பிடிக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல இருந்த இந்தியன் அவனோட இன்ஃபார்மர் ஒருத்தவ மூலியமா கேங்ஸ்டரோட கூட்டத்துல இருந்து ஒரு முக்கியமான ஆளை பத்தின தகவலை கேட்டு வாங்கியிருக்கான். இந்த முக்கிய ஆளோட பேரு கப்பாக். இவன் கேங்ஸ்டருக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி. இத சுப்பீரியரை தவிர்த்து மீதி 5 பேரும் பார்த்துட்டு இருக்கப்போ மெத் கில்லரை பிடிக்கிறதுக்காக மேலிடத்துல இருந்து அனுப்பப்பட்ட ஏஎஸ்பி போஸ்டிங்ல இருக்க ஒரு லேடி போலீஸ் சுப்பீரியர் கூட்டிட்டு வராரு. நம்ம அவ பேரை ஏஎஸ்பினே வச்சுப்போம். ஏஎஸ்பி போடுற மீட்டிங் மூலியமா தான் கேங்ஸ்டர் யாரு, அவனுக்கும் நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம், கில்லர் இது வரைக்கும் எத்தனை கொலை பண்ணிருக்கான்றதெல்லாம் தெரியுது. கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் கில்லர் 7 கொலை பண்ணிருக்கான். அதுல கடைசி கொலை சீஃபோடது. இதுக்கு முன்னால இறந்து போன 6 பேரும் கேங்ஸ்டரோட கை கூலிங்க. எப்படி கில்லர் சீஃப கண்ணா பின்னான்னு குத்தி கொலை பண்ணிட்டு பாடிக்கு மேல மெத்துன்ற ட்ரக தூவி விட்டானோ அதே மாதிரி தான் எல்லா கொலையிலையும் பண்ணிருக்கான். சோ இத வச்சுதான் ஒரே ஆள் எல்லா கொலையையும் பண்ணான்னு சொல்லி அவனுக்கு மெத் கில்லர் என்ற பேரை வச்சிருக்காங்க. இந்த மெத்து ட்ரக தயாரிச்சு சப்ளை பண்ற ஆள் தாங்க கேங்ஸ்டர். நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்டோட வேலையே போதைப் பொருள் சப்ளைவை தடுக்கிறது தானே. இவங்களும் எத்தனையோ நாள் கேங்ஸ்டரை பிடிக்கிறதுக்கு குட்டிக்காரனை போட்டு பார்த்தோம். இப்ப வரைக்கும் அவன் இருக்க இடத்த கூட கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் கேங்ஸ்டரை எவிடன்ஸோட பிடிக்கிறதுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னால இந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு லேடி ஆபீசரை கேங்ஸ்டரோட கூட்டத்துக்கு கருப்பாட அனுப்பியிருக்காங்க. அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட கேங்ஸ்டர் லேடி ஆபீசரை கதற கொலை பண்ணிட்டான். இதை ஏஎஸ்பி சொல்றப்போ அப்படியே கில்லரோட மூஞ்ச காட்டுறாங்க. அவன் முகபாவனையை வச்சே ஒண்ணு நல்லா தெரியுது. கேங்ஸ்டரால கொலை பண்ணப்பட்ட லேடி ஆபீசரும் கில்லரும் லவ் பேர்ட்ஸ். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தாங்க தொடர் கொலைகளே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை ஏஎஸ்பி சொல்லிட்டு இருக்க அதே டைமிங்ல இன்னொரு பக்கம் கேங்ஸ்டரை காட்டுறாங்க. ஆள் நல்லா ஆட்டு தாடி வச்ச 6 அடி ஓனா மாதிரி இருந்துகிட்டு கில்லர் சீஃபை கொலை பண்றப்போ சீஃப் வேற யாரையோ தேடி தானே அந்த இடத்துக்கு வந்தாரு. அதுக்கு பதிலா தானே கில்லர் இருந்தான். சீஃப் தேடி போன ஆளும் கேங்ஸ்டரோட ஆள் தான். அவனை தலைகீழா கட்டி தொங்க விட்டு, ஏண்டா அன்னைக்கு நைட்டு நீ தானே சீஃபை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்புன, அப்புறம் ஏன் நீ போல, நீ போவாதனால தேவையில்லாம எனக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு ஆள் குறைஞ்சிட்டான்டா, நான் இப்ப என்ன பண்றதுன்னு கேங்ஸ்டர் காண்டாவறான். தல நான் இன்னைக்கு சீஃபை பாக்குறதுக்கு கிளம்புனேன் தல, அப்ப யாரோ எனக்கு கால் பண்ணி நீ இன்னைக்கு சீஃபை பார்க்க வேணாம், இத கேங்ஸ்டர் தான் சொன்னாருன்னு என்கிட்ட சொன்னாங்க, நீங்க தான் சொன்னீங்க போலன்னு சொல்லிட்டு தான் தல நான் போல அப்படின்னு தலைகீழா தொங்கினவன் அழுவுறான். உடனே கேங்ஸ்டர் இவனுக்கு தான் கப்பாக்குன்னு ஒரு ரைட் ஹேண்ட் இருக்கானே, சோ டே கப்பாக்க எனக்கு என்னமோ நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க எவனோ ஒருத்தவன் தானா மெத் கில்லரா இருப்பான்னு சந்தேகம் இருக்கு. அப்படி இல்லனா அதுல ஒருத்தவன் கில்லருக்கு உதவி பண்றவனா இருக்கணும். அப்படி இல்லனா நம்ம ஆளுங்க யார் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவனால எப்படிடா அவங்கள கரெக்டா கொலை பண்ண முடியும். எதுக்கு நீ என்ன பண்ணு, மீதி 6 போலீஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரையும் உன்னோட ஆளுங்களை விட்டு தனித்தனியா வாட்ச் பண்ண சொல்லுன்னு ஒரு வேலையை கொடுத்துட்டு தலைகீழா தொங்கினவனோட தலைய கேங்ஸ்டர் அறுத்துறான். இதை முடிச்சுட்டு ஹீரோ கிட்ட வந்தா ஆக்சுவலா ஹீரோ ஸ்பெஷல் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து போலீஸையா அரெஸ்ட் பண்றதுக்கு காரணமே சின்ன வயசுல ஹீரோவோட அப்பாவும் ஒரு போலீஸ், என்ன கெட்ட போலீஸ், எல்லாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கி அந்த லஞ்ச பணத்தோட தப்பிக்கிறப்போ போலீஸ்ல மாட்டி சரண்டர் ஆகாம கன் எடுத்து கலவரம் பண்ணதுனால அரெஸ்ட் பண்ண வந்த போலீஸே அவரை ஷூட் பண்ணி சாகடிச்சிட்டாங்க. அப்புறம் அதுல ஒரு போலீஸ் தான் ஹீரோவை எடுத்து வளர்த்து இன்னொரு போலீஸ் ஆகியிருக்காரு. சோ சின்ன வயசுல நம்ம அப்பா பண்ண தப்ப என்னைக்கும் நம்மளும் பண்ணிடக்கூடாது, வேற ஒரு போலீஸ் பண்ணாத விடவும் கூடாதுன்னு தான் கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த வேலைக்கே வந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஹீரோவை கூப்பிட்டு அவரோட ஹெட் மெத் கில்லரோட கேஸை விசாரிக்கிறதுக்கு ஹீரோவையும் இங்க அனுப்பி வைக்கிறாருங்க. இதுக்கு நடுவுலயே கேங்ஸ்டர் கப்பாக்கு ஒரு வேலை கொடுத்தான்ல, நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற 6 போலீஸையும் ஃபாலோ பண்ண சொல்லி கப்பாக்கு அவனோட ஆளுங்க 3 பேரை கூப்பிட்டு, டேய் நீங்க 6 போலீஸை தனித்தனியா ஃபாலோ பண்ணி ஆகணும், அவனுங்க கண்ணில் மாட்டாம கொஞ்சம் தெளிவா ஃபாலோ பண்ணுங்க, அவங்க எங்கெல்லாம் போறாங்க யாரெல்லாம் பாக்குறாங்கன்ற எல்லா தகவலும் எனக்கு வேணும் புரியுதா அப்படின்னு வேலையை கொடுத்து அனுப்புறான். அந்த 3 பேர்ல ஒருத்தவன் கப்பா கிட்ட ரிட்டர்ன் வந்து, பாஸ் என்ன பாஸ், நானும் பல நாளா உங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கேன், கேங்ஸ்டர் கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க, உங்களை மாதிரியே நானும் அவர் கீழே வேலை செய்யணும்ட்டு, அவர் இருக்க இடத்துக்கே என்ன கூட்டிட்டு போக மாட்டீங்களே, எவ்வளவு நாள் தான் இப்படி சில்லற வேலையவே பார்த்துட்டு இருக்கிறது, கொஞ்சம் அடுத்த தடவை கூட்டிட்டு போங்களா அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆர்டர் போடுற மாதிரி பேசினதும் கப்பாக்கு டென்ஷன் ஆகி துப்பாக்கியை தூக்கிடுறான். அடே நல்லா காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரி இருந்துகிட்டு முழுசா முளைக்கிறதுக்குள்ள உனக்கெல்லாம் பெருசா முளைச்சிடணுமா, இன்னொரு வாட்டி கேங்ஸ்டர்ன்ற பேர் உன் வாயில வந்துச்சு சுட்டே போடுவேன், ஒழுங்கா ஓடி போயிடுன்னு அவனை துரத்தி விட்டுறான். இதுக்கப்புறம் நவகிரகத்தை சுத்துற மாதிரி 6 போலீஸ ஒவ்வொருத்தவனும் தனித்தனியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அங்க ஒரு கூத்த பாருங்க, கப்பாக் ஜப்பான் போலீஸ ஒரு இடத்துல கார்ல உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கப்போ கில்லர் அந்த காருக்குள்ளே நுழைஞ்சு துப்பாக்கி முனையில கப்பாக்க புடிச்சிடறான். அடுத்து சீஃப் எந்த இடத்துல கொலை பண்ணானோ அதே இடத்துக்கு கப்பாக்கையும் கூட்டிட்டு வந்து சேர்ல கட்டி போட்டு டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்றான். கேங்ஸ்டரோட லொகேஷன் இருக்க இடத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும் போதே இங்க சீனை கட் பண்றாங்க. மறுநாள் ஏஎஸ்பி அவங்களோட பையனை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு கிளம்புறப்போ மெத் கில்லரால மறுபடியும் ஒரு கொலை நடந்துருச்சுன்ற தகவல் இவங்களுக்கு கிடைக்குது. பாட்டுக்கு போனா அங்க மெத் கில்லரோட மெத்தட்ல கொலை பண்ணப்பட்டு பணமா கிடக்கிறது கப்பாக்கு. இந்த சௌரி முடி வச்ச சகுனி எங்க இருக்கான்னு போலீஸ் நமக்கே இது வரைக்கும் தெரியாது, அப்புறம் எப்படா கில்லருக்கு இவன் லொகேஷன் தெரிஞ்சு இவனை போட்டு தள்ளனா அப்படின்னு மொத்த பேரும் குழம்பி நின்னுட்டு இருக்கப்போ இதுக்கு அடுத்த சீன்ல கேங்ஸ்டரோட லொகேஷனை கேட்டு கில்லர் கப்பாக்க டார்ச்சர் பண்ணால
இருக்கான்ல, அவன் அந்த லொகேஷனை கொடுத்துட்டான் போல. கில்லர் அவனோட டிபார்ட்மெண்ட்டுக்கு அவன் சொந்த அக்காவான லேடி காப்புக்கு மெத் கில்லர் அனுப்புற மாதிரி ஒரு லெட்டரை அனுப்புறான். லேடி காப் லெட்டரை பிரிச்சா அதை யார் அனுப்பியிருக்கான்னு தெரியணும்ல, அதுக்காக லெட்டர்ல கொஞ்சோண்டு மெத்துன்ற போத பொருளும் கூடவே கேங்ஸ்டர் எந்த இடத்துல இருக்கானோ அந்த லொகேஷனுக்கான மேப்பும் இருக்கு. ஃபர்ஸ்ட் லேடி காப்புக்கு இதை பார்த்ததும் அல்ல விட்டுருது. அப்புறம் டீம் ஆளுங்க எல்லாரையும் மொத்தமா கூட்டி லெட்டர் வந்த விஷயத்த சொன்னதும் அதுல சுப்பீரியர் மெத் கில்லர் பண்றது சரியோ தப்போமா, இன்னைய தேதி வரைக்கும் கேங்ஸ்டரோட லொகேஷன் தெரியாம நம்ம அல்லோல பட்டுட்டு இருந்தோம். அவன் மூலியமா லொகேஷன் தெரிஞ்சிருச்சுல்ல, சும்மா ட்ரை தான் பண்ணி பாப்போமே, இன்னைக்கு நைட்டே நம்ம அந்த லொகேஷன்ல ஆபரேஷன் பண்றோம் அப்படின்னு இவங்க போய் என்னெல்லாம் பண்ண போறாங்கன்ற பிளான சொல்ல சொல்ல கில்லர் அதை விஷுவலா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். கதவை உடச்சிட்டு உள்ள போறோம், ஆயுதத்தோட எவன் வந்தாலும் அவனை முடிச்சு விடுறோம். ஆனா எந்த ஒரு காரணத்துக்காகவும் கேங்ஸ்டரை மட்டும் கொலை பண்ணிட கூடாது, அவனை உயிரோட பிடிக்கணும்னு இவங்க சொல்றாங்க. பட் கேங்ஸ்டரை கண்ணெதிரில பார்த்தா அவனை சுட்டு சுடுகாட்டுக்கு அனுப்பணும்ன்றதுல கில்லர் தெல்ல தெளிவா இருக்கான். சோ பிளான்லாம் பண்ணி 6 பேரும் ரெடியாகி கிளம்புறாங்க. அப்ப ஹீரோ வந்து போட்டாரு பாருங்க முட்டுக்கட்டைய. யார்ரா நீ, பார் வாசல்ல பவுன்சர் நிக்கிற மாதிரி நடுவுல நின்று வழியை மறைச்சிட்டு இருக்க, என்னடா வேணும் உனக்குன்னு ஹீரோவை கேட்டா, வேற என்ன உங்கள யாரு மெத் கில்லர்னு எனக்கு தெரியணும் அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோ ஒரு ட்விஸ்ட கொடுத்ததோட அடுத்த மீட்டிங். இந்த மீட்டிங்ல பேச ஆரம்பிச்ச ஹீரோ, மெத் கில்லர் தொடர்ச்சியா 8 கொலை கிட்ட பண்ணிட்டான். எல்லாரும் வெளியே இருக்க யாரோ ஒருத்தவன் தான் மெத் கில்லர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் கணக்கு படி உங்க 6 பேர்ல ஒரு ஆள் தான் மெத் கில்லரா இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்களேன், அவனால கொலை பண்ணப்பட்ட 8 பேருமே உங்க டிபார்ட்மெண்டோட சீஃப் உட்பட கேங்ஸ்டரோட கை கூலிங்க. எந்நேரமும் கேங்ஸ்டரை பிடிக்க நினைக்கிற உங்களை தவிர்த்து கேங்ஸ்டரோட ஆளுங்க யார் யாருன்னு வேற யாருக்கு நல்லா தெரியும்? உங்க 6 பேருக்கு தானே நல்லா தெரியும். சோ உங்க 6 பேர்ல ஒரு ஆளா தான் மெத் கில்லர் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவனை கண்டுபிடிக்க தான் மேலிடத்துல இருந்து என்ன அனுப்பி வச்சிருக்காங்க. வாங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு போவோமா அப்படின்னு ஹீரோ ஏஎஸ்பி 2 பேரும் 6 போலீஸையும் தனித்தனியா கூப்பிட்டு என்கொயரி பண்றாங்க. மெத் கில்லரால கொலை நடந்த தேதியில நீங்க எங்க இருந்தீங்க, என்னெல்லாம் பண்ணீங்கன்ற கேள்வியை கேட்டதும் ஒவ்வொருத்தவனும் ஒரு மாதிரி பதில் சொல்றான். இதுலயும் இந்தியன், ஜப்பான், வழுச்சமுடி இவங்களா ஒத்துழைக்க கூட இல்ல. நீ திடீர்னு வந்து ஒரு தேதியை சொல்லி அப்ப நாங்க என்ன பண்ணோம்னு கேப்ப, அதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா, எங்களுக்கு வேற வேலை இல்ல அப்படின்னு அதப்ப காட்டுறானுங்க. கில்லர் மட்டும் தெளிவா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிடுறான், ஹீரோ கிட்ட எல்லா டேட்லயும் நான் எங்க இருந்தேன், என்ன பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கான ஆதாரம் எங்க போனா கிடைக்கும்னு இது கொண்டு சொன்னதும் என்ன இவன் இவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கான் அப்படின்னு ஹீரோவுக்கு கில்லர் மேல டவுட் ஆயிடுது. இன்னொரு பக்கம் கில்லரோட சொந்த அக்காவான லேடி காப்பை கூப்பிட்டு என்கொயரி பண்றப்போ லேடி காப் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வீடியோ ஏஎஸ்பி கிட்ட இருக்கு போல. அதை காட்டி அதுக்கான விளக்கத்தை கேட்டா லேடி காப் வாய்வே திறக்க மாட்டா. இதை வச்சே ஏஎஸ்பிக்கு லேடி காப் மேல டவுட் ஆயிடுது. ஒரு வழியா இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதும் மறுபடியும் 6 பேரை கும்பலா உட்கார வச்சு இன்வெஸ்டிகேஷன்ல ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன பதில் சொன்னாங்களோ அதை எல்லாரும் முன்னாலையும் சொல்றாங்க. அப்ப லேடி காப் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ ஏஎஸ்பி கிட்ட இருந்துச்சு இல்லையா, அதையும் அவ ஓபனா போட்டு காட்டுறா. அதுல சீஃப் உயிரோட இருக்கப்போ லேடி காப் சீஃபோட ரூமுக்கு போயிருக்கா. நல்லா நைஜீரியன் நம்பூதிரி மாதிரி இருந்துகிட்டு சீஃப் என்ன வேலை பார்த்திருக்கான்னா உள்ள வந்த லேடி காப்போட ஜாக்கெட்டா அவுக்க சொல்லியிருக்கான். அதாவது ஷர்ட்டுக்கு மேல கோட் போட்டிருப்பாங்கல்ல, அந்த கோட்டை அவுக்க சொல்லியிருக்கான். லேடி காப்பும் கோட்டை அவுத்திருக்கா. அப்புறம் சடனா ரூம்ல சிசிடிவி கேமரா இருக்குன்றது சீஃபுக்கு ஞாபகம் வந்து ஆளு கேமராவை ஆஃப் பண்ணிட்டா போல. அடுத்த 15 நிமிஷம் கழிச்சு லேடி காப் பதட்டமான முகத்தோட சீஃபோட ரூமை விட்டு வெளியே வந்திருக்கா. சோ உள்ள அந்த 15 நிமிஷம் என்ன நடந்துச்சுன்றதுதான் ஏஎஸ்பியோட கேள்வி. எல்லாரும் முன்னாலேயும் கேட்டும் லேடி காப் அதுக்கு பதில் சொல்லல. ஆரம்பத்திலேயே எடுத்தோம் கவுத்தோன்னு யாரையும் கில்லர்னு முடிவு பண்ணிட முடியாது. சோ தற்சமயத்துக்கு ஹீரோ இன்வெஸ்டிகேஷனை தள்ளி போடுறாரு. இதான் சாக்குன்னு திரும்ப 6 பேரும் கேங்ஸ்டரை பிடிக்கிறதுக்கு கில்லர் லெட்டர்ல அனுப்பின லொகேஷனுக்கு போறாங்க. அங்க இவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். இவங்க நினைச்ச மாதிரி உள்ள யாருமே இல்லைங்க. யாருமே இல்லனா எப்பயில இருந்தெல்லாம் இல்லாம இல்ல, உள்ள போதை பொருளை தயாரிக்கிற மிஷின் எல்லாம் இன்னமும் சூடாதான் இருக்கு. சோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் இவங்க வரப்போறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு எஸ் ஆயிருக்காங்க. அது இல்லாம அதே இடத்துல ஹீரோவும் இருக்காரு. நீ எப்படா எங்களுக்கு முன்னால இங்க வந்தன்னு இவங்க ஷாக் ஆனா, வேற எப்படி உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன், அதை கூட கவனிக்கலையாடா நீங்கன்னு ஹீரோ கலாய்க்க கில்லர் கொஞ்சம் எகிரிக்கிட்டு வரான். டேய் 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 டேய், இவ்வளவு கஷ்டப்பட்டு கேங்ஸ்டரை பிடிக்கலான்னு வந்தீங்களே, உங்களுக்கு முன்னாலேயே அவன் தப்பிச்சிட்டானா என்ன அர்த்தம்? நீங்க வர போறத யாரோ சொல்லி அவன் தப்பிச்சிருக்கான்னு தானே அர்த்தம். உங்க 6 பேரை தவிர இந்த ஆபரேஷனை பத்தி வேற யாருக்கு தெரியும்? சோ கேங்ஸ்டரோட ஆள் ஒருத்தவன் உங்க கூட்டத்துல இருக்கான். அந்த கருப்பாடு தான் கேங்ஸ்டர் கிட்ட சொல்லி நீங்க இங்க வரதுக்கு முன்னால கேங்ஸ்டரை தப்பிக்க வச்சிருக்க, போய் முதல்ல அதிகாரன்னு கண்டுபிடி, அப்புறம் எகிரிட்டு வரலாம் அப்படின்னு ஹீரோ ரொம்பவே லாஜிக்கான ஒரு பாயிண்ட் சொல்லி அனுப்புறாரு. ஏற்கனவே கேங்ஸ்டரோட ஆள் ஒருத்தவனை போட்டு தள்ளிட்டோம், அதுதான் சீஃப். இப்ப புதுசா எவன்டா முளைச்சிருக்கான் அப்படின்னு கில்லர் வீட்டுல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கப்போ வீட்டுக்கு வந்த லேடி காப் ஹீரோ கில்லரை இன்வெஸ்டிகேட் பண்ணதுல நீ ஒருத்தவ மட்டும் தானே தம்பி பர்ஃபெக்டா இருக்க, அதுதான் எனக்கு எங்கேயோ உறுத்துதுன்னு எல்லாரும் முன்னாலையும் சொன்னாரு இல்ல. அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு இவளுக்குமே கில்லர் மேல லைட்டா டவுட் ஆயிடுது. ஏன்னா நைட் டைம்ல எல்லாம் கில்லர் அதிகமா வீட்லயே இருக்க மாட்டான், அப்பப்போ எங்கேயாவது கிளம்பி போயிடுவான். ஒருவேளை இவன் மெத் கில்லரா இருப்பானோன்ட்டு அத நேக்கா லேடி காப் கேட்டதும் நீ என்ன விசாரிக்கிறத விட்டுட்டு சீஃபோட ரூம்ல அந்த 15 நிமிஷம் என்ன பண்ணன்னு சொன்னா நல்லா இருக்கும், அவன் தான் ஏதோ
ஒண்ணு சொல்றானா நீ என்ன வந்து கேட்டுட்டு இருக்க? சரிதான் போடின்னு கில்லர் கடுப்பாகி பால்கனில தம் அடிக்கிறதுக்காக நிக்கிறப்போ கப்பாக்கோட ஆளான போதகை ஒருத்தவன் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான்ல, அவன் கீழே கார் பார்க்கிங்ல நிக்கிறான். கில்லர் அவனை பாத்துறான். ஆடா பாவி, போட்டோல இருக்கவன் இவனானு பாடுறான்னு சொன்னா அவனே வந்து போட்டோவை பாக்குற வரைக்கும் அப்படி அதுல என்னத்தரா பாக்குறன்ற கதையா கில்லருக்கு தெரியற மாதிரியாடா ஃபாலோ பண்ணுவேன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க, அங்க நமக்கு ஒரு சின்ன ட்விஸ்டுங்க. கீழே கார்ல உட்காந்துருக்க போதகை மேல இருக்க கில்லருக்கு காரோட ஹெட்லைட்டை வச்சு நீ கீழே வரலாம், இங்க சுத்தி யாரும் இல்லன்னு கோட் மூலியமா சொல்றான். கில்லரும் கீழே போனதுக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேருக்குள்ள இருக்க பழக்கம் தெரியுது. இவ்வளவு நாளா கேங்ஸ்டரோட லொகேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு கில்லர் போதகைய அவனோட ஆளா யூஸ் பண்ணிருக்கான். கப்பாக்கோட லொகேஷனை சொன்னது கூட போதகை தான். இவ்வளவு நாளா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தவனுக்கு இனிமேல் ஹெல்ப் பண்ண விருப்பம் இல்ல. ஏன்னா கேஸ் எல்லாம் மீறி போயிடுச்சு. ஹீரோ ஏஎஸ்பின்னு புதுசா யாரோ உள்ள வந்துட்டாங்க. பத்தாக்குறைக்கு இவன் மட்டும் மெத்கில்லருக்கு ஹெல்ப் பண்றான்ற விஷயம் கேங்ஸ்டருக்கு தெரிஞ்சிருச்சு. கண்டந்தொண்டமா வெட்டி காணா போன மாக்கிடுவான். அதனால என்ன ஆள விடுறா எப்பா, இதுக்கு மேல நீயாச்சு நானாச்சு, என்ன எதுக்கும் கூப்பிடாதன்னு போதகை புலம்புனதும், அட ஊர் தெரியாத உயிரினம், இவ்வளவு நாள் ஹெல்ப் பண்ணிட்டலடா, கிட்டத்தட்ட நான் கேங்ஸ்டரை நெருங்கிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் தான், அவ்வளவுலாம் கூட நீ என் கூட இருக்க வேணாண்டா, இந்த லெட்டரை புடியேன், அடுத்து நீ என்ன பண்ணணும்ன்றத நான் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன், படிச்சதும் லெட்டரை எரிச்சிரு, இந்த ஒரு வேலையை மட்டும் பண்ண, அடுத்து நான் உன்னை சீண்டவே மாட்டேன்னு பேசி கில்லர் போதகையை அனுப்பிடுறான். இதுக்கு மறுநாள் கில்லர் மேல சந்தேகப்படுற ஹீரோ அவன் வாயால இருந்தே உண்மையை வாங்கணும்ட்டு ஹீரோவை தனியா ஒரு ரூமுக்குள்ள கூப்பிட்டு முதல்ல கேட்டு பாக்குறாரு. ஏண்டா தம்பி, 1.5 வருஷத்துக்கு முன்னால உங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த லேடி ஆபீசர் ஒருத்தி கேங்ஸ்டரோட கூட்டத்துக்குள்ள கருப்பாடா போனா, அது தெரிஞ்சு கேங்ஸ்டர் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டான்ல, அந்த பொண்ணு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு நான் கேள்விப்பட்டனே, கேங்ஸ்டர் அவளை சாகடிச்ச கோவத்துல கேங்ஸ்டரை பழிவாங்க தான் கேங்ஸ்டரோட ஆளுங்களெல்லாம் கொலை பண்ணி கேங்ஸ்டரோட லொகேஷனை தெரிஞ்சுக்க நீ ட்ரை பண்ணிருக்கன்னு நான் நினைக்கிறேன், நீ என்ன சொல்றேன்னு ஹீரோ கேட்க, இது என்னங்க வேடிக்கையா இருக்கு, ஆமா எங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு இறந்துட்டாதான், ஆனா அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு உங்களுக்கு யாரு சொன்னது, அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, உங்க இஷ்டத்துக்கு வாயில வர பழியெல்லாம் சொன்னா அது கோர்ட்ல நின்னுடுமா அப்படின்னு கில்லர் புடிச்ச புடியில நிக்கிறான். சரிப்பா, அப்ப அந்த பொண்ணோட லவர் இல்லல்ல, அப்ப இந்த வீடியோ கொஞ்சம் பாரு அப்படின்னு ஹீரோ ஒரு வீடியோவை போட, கேங்ஸ்டர் லேடி ஆபீசரை கொலை பண்ணதோட மட்டும் இல்லங்க, கொலை பண்றதுக்கு முன்னால அந்த பொண்ணை கற்பழிச்சிருக்கான், அத வீடியோவா வேற எடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்பியிருக்கான். காதலிச்ச பொண்ணு அப்படி ஒரு நிலைமையில பார்த்தா எந்த ஒரு காதலனுக்கா இருந்தாலும் நாடி நரம்பு ரத்தம் சத புத்தின்னு எல்லாத்துலயும் வெறி பரவும்ல, அப்படி பரவி கில்லர் எதுவும் ரியாக்ட் பண்றானான்னு பார்க்கதான் ஹீரோ வேணும்னே அந்த வீடியோவை பிளே பண்றாரு. வீடியோ ஓட ஓட நமக்கே நாடி நரம்பெல்லாம் துடிக்குது. அப்புறம் கில்லருக்கு எப்படி இருக்கும், இருந்தாலும் ரியாக்ஷனை காட்டிட்டா மாட்டிப்பானே. சோ மூஞ்சில எந்த அசைவும் காட்டாம ஒத்த கையால யாருக்கும் தெரியாம டேபிளுக்கு அடியில டேபிளோட கம்பியை பிடிச்சு இறுக்கிக்கிட்டு எப்படியோ கில்லர் ஃபீலிங்ஸை காட்டாம சமாளிச்சிடறான். அதுக்குள்ள ரூமுக்குள்ள வந்த லேடி காப், ஏண்டா மங்கினி மடபாஸ்கர்ஸ், இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல வேற ஏதாச்சாடா, நீங்க விசாரிக்கிறேன்ற பேர்ல என்னென்ன வீடியோவே போட்டு காட்டிட்டு இருப்பீங்க, நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வாய மூடிட்டு இருக்கணுமா, உங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு லேடி காப் மிரட்டிட்டு இருக்கும் போதே எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஒரு தகவல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருது. அதாவது மெத்கில்லரால அடுத்து கேங்ஸ்டரோட ஆள் ஒருத்தவன் கொலை பண்ணப்பட்டுட்டான்ட்டு. ஸ்பாட்டுக்கு போனா கொலை இன்னைக்கு காலையில தான் நடந்திருக்கு, நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல யாரோ ஒருத்தவங்க தான் கொலைகாரனா இருப்பாங்க அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருந்தாருல்ல, இன்னைக்கு காலையில இருந்து 6 பேருமே ஸ்டேஷன்ல தான் இருந்தாங்க. அப்படி இருக்கப்போ வெளியே வந்து அவங்களால எப்படி இந்த கொலையை பண்ணிருக்க முடியும் இப்படின்னு ஹீரோவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது. அந்த பக்கம் கில்லருக்கோ ஒரு மாதிரி நமுட்டு சிரிப்பு, அந்த சிரிப்புலயே இவன் தான் ஏதோ ஒரு வேலை பார்த்திருக்கான்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்ல. என்ன ஒண்ணு, அவனோட நமுட்டு சிரிப்பு 5 நிமிஷம் கூட நீடிக்கல. ஏன்னா பாடி எக்ஸாமின் பண்ண டாக்டர்ஸ் டெட் பாடியோட கைவிரல் நகத்துக்கு அடியில ஒரு மனுஷ சதை இருக்கிறதா சொல்றாங்க. இதை கேட்டதுமே கில்லரோட முக அமைப்பே மாறிடுது. இதோட இதுக்கு முன்னால நடந்த எந்த கொலைக்கும் சாட்சி இல்ல. ஆனா இன்னைக்கு காலையில டெட் பாடியை யாரோ எடுத்துட்டு வந்து போடுறப்போ அவங்க எந்த கார்ல வந்தாங்கன்னு சுத்தி இருந்த சில பேர் பார்த்துட்டாங்க. அது ஒரு கிரீன் கலர் கார். இதையே அடையாளமா வச்சு ரோட் பிளாக் பண்ணியிருந்த போலீஸ் ஒரு இடத்துல இந்த கிரீன் கலர் காரையும் மடக்கிட்டாங்க. காருக்குள்ள இருந்தவனும் பக்கத்துல இருந்த ஒரு லேடி போலீஸ பிணைய கைதியா புடிச்சு வச்சிருக்கான். இந்த விஷயம்லாம் ஹீரோ கில்லர் இவங்க இருக்க இடத்துக்கு தெரிய வந்ததும் எல்லாரும் பறந்துகிட்டாங்க. போனா அங்க ஒரு லேடி போலீஸ புடிச்சு வச்சிருக்கிறது போதகை. சோ கில்லர் நேத்து இவங்கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து இதுல இருக்க மாதிரியே பண்ணிருன்னு சொல்லியிருந்தான்ல, அது தான் மேல இருக்க சந்தேகத்தை மறைக்கிறதுக்கு மெத்கில்லர் மாதிரியே இன்னொரு கொலை பண்றதுதான். பண்ணி என்ன புண்ணியம், மாட்டிக்கிட்டானே. அவனும் தப்பிக்கிறதுக்கு சில்லா கிட்டமா வேலையெல்லாம் காட்டுறான். ஹீரோ கிட்ட அவன் செல்ஃபி எடுக்கல. கிலோமீட்டர் கணக்குல அவனை சேஸ் பண்ணி போதகையை தூக்கி ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துடுறாரு. ரூமுக்குள்ள இருக்கவன் எப்போ என்ன சொல்லுவானோன்னு கில்லருக்கு ஒரு செகண்டும் திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. இது பத்தாதுன்னு ஹீரோ கில்லரையை கூப்பிட்டு, தம்புடோ நீ சும்மா தானே இருக்க, நீயே போயிட்டு போதகையை கொஞ்சம் என்கொயரி பண்ண, நீ என்னென்ன கேள்வி கேட்கணும்ன்றது இந்த பேப்பர்ல இருக்கு, இது படி கேள்வி கேட்டா மட்டும் போதும் அப்படின்னு பேப்பரை கொடுத்து ஹீரோவை உள்ள அனுப்ப, உள்ள போற கில்லரோட மூஞ்சியே போதகை வெறிக்க பாத்துட்டு இருக்கான். ஏண்டா என்ன எல்லாத்தையும் நீயே பண்ண சொல்லிட்டு கடைசியில நீயே என்ன விசாரிக்கிறதுக்கு உள்ள வரியேடான்ட்டு கில்லரால அவங்கிட்ட பேச
பேசவும் முடியல. கண்ணாடிக்கு அந்த பக்கம் ஹீரோவும் டிபார்ட்மெண்ட்டும் உள்ள என்ன நடக்குதுன்றத பாத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவுக்கு பின்னாலேயே ஒரு கேமரா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இதுல என்ன பேசுறதுன்னு புரியாம ஹீரோ ஒரு பேப்பரை குத்தமிச்சாரு இல்ல, கில்லர் ஹீரோ இருக்க கண்ணாடி சைடு அந்த பேப்பரை செங்குத்தா அவனோட லெஃப்ட் ஹேண்ட்ல புடிச்சுக்கிட்டு அவனோட ரைட் ஹேண்டா மறைச்சுக்கிறான். ரைட் ஹேண்ட் கேமராலே ரெக்கார்ட் ஆகல, கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருக்கவங்களுக்கும் தெரியல. இப்படியே கில்லர் அவனோட கேள்விகளை தொடங்குறான். ஸ்டார்டிங்ல நீதான் மெத் கில்லராடா அப்படின்னு கில்லர் கேட்டு போதகை திருத்தரன்னு முழிச்சிட்டு இருக்கப்போ இவங்களுக்குள்ளதான் யாருக்கும் தெரியாம பேசிக்கிறதுக்குன்னு ரகசிய கோட் வேர்டு ஒண்ணு இருக்குல்ல, கில்லர் அதை யூஸ் பண்ணி ரைட் ஹேண்டால டேபிள்ல கொட்ட கொட்ட கொட்டன்னு தட்டினதும் அதுக்கு சைலண்டா இருற சனியனே எதுவும் பேசி தொலைஞ்சிடாதுன்னு அர்த்தம். இப்படி 2-3 கேள்வி கேட்டு எல்லாத்துக்கும் சைலண்டா இருறான்னு ஹீரோ தட்டி தட்டியே அவனை ஆஃப் பண்ணிடுறாரு. கடைசியா கில்லர் கேட்ட கேள்வியிலையோ, அதாவது பேப்பர்ல எழுதிருக்க கேள்வியிலையோ, நீ தான் இந்த கொலையெல்லாம் பண்ண, அப்படி இல்லனா கொலை பண்ணவங்களுக்கு நீ உடந்தையா இருந்தான்னு கோர்ட்ல நிரூபிக்கப்பட்டால் உனக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். இதுக்கு நீ என்ன சொல்றேன்னு கேட்டதும் கில்லர் அதுக்கும் சைலண்டா இருன்னு சைகை காட்டுறான். போத கையால இருக்க முடியல. சாக போறன்னு தெரிஞ்சதும் அவன் எப்படி சும்மா இருப்பான்? ஏதோ ஒண்ணு பேசுறதுக்கு வாயை திறந்துடுறான். ஐயோ, இவன் வாயை திறந்துட்டா நமக்கு வாய்க்கரிசி போட்டுருவாங்களே, என்னமாச்சு பண்ணணுமே நினைச்ச கில்லர் போதகைய பேசவே விடல. நல்லா வயசுக்கு வராத வண்டு மாதிரி இருந்துகிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லாம திமிர் மேலையா இருக்க நீ அப்படின்னு கில்லர் ரூமுக்குள்ளே வச்சு போதகைய பொல பொலன்னு பொலகுறான். இதை பார்த்துட்டு எல்லாரும் உள்ள வந்து கில்லரை பிடிக்கிறாங்களா, அதை சாக்கா வச்சு போதகை தப்பிக்க ட்ரை பண்ணி ஒரு ஆளோட துப்பாக்கியை பிடுங்கி ஹீரோவை ஷூட் பண்ண போறப்போ ஹீரோவுக்கு பின்னால இருந்த வழிச்ச முடி போதகையை ஷூட் பண்ணி அதே இடத்துல போட்டு தள்ளிடுறாங்க. சோலி முடிஞ்சு. எல்லாரும் மெத் கில்லர் தான் செத்ததா நினைச்சிட்டு இருக்காங்க, தன்னோட கருப்பாடு மூலியமா விஷயத்தை கேள்விப்பட்ட கேங்ஸ்டர் உட்பட. ஆனா ஹீரோவுக்கு மட்டும் போதகை மெத் கில்லரா இருக்க மாட்டான்ற நம்பிக்கை அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னால 8 கொலை நடந்துச்சுல்ல, அந்த கொலைக்கும் இந்த கொலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கத்தி குத்தெல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஆனா கடைசி ரெட் பாடியோட கைவிரல் நகத்துல மனுஷ சதை ஒண்ணு கிடைச்சது இல்ல, அதை செக் பண்ணி பாக்குறப்போ அது போதகையோட சதை தான். சோ கடைசி கொலை மட்டும்தான் அவன் பண்ணிருக்கான். மீதி கொலையெல்லாம் பண்ண ஒரிஜினல் மெத் கில்லர் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆள் தான் இன்னமும் நம்ம ஹீரோ. அவங்க 6 பேரு ஏஎஸ்பி. இவங்களை முன்னால வச்சு இவரோட டீமை சேர்ந்த 2 பேரை ஜெயிலுக்குள்ள அடைச்சிட்டு இவங்க 2 பேர் தான் தினசரி உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க. நான் சொல்லி தான் ஃபாலோ பண்ணாங்க. இன்னைக்கு நைட்டு நான் இவங்களை ஜெயில போட்டேன்ல, உங்களை ஃபாலோ பண்ண ஆள் இல்ல. நானும் மெத் கில்லரை பிடிக்க முயற்சி பண்ணி பண்ணி டயர்டே ஆயிட்டேன். நீங்க பண்ற ஆபரேஷன்லாம் ஃபெயிலியர் ஆகும் போதே உங்கள ஒரு கருப்பு ஆடு இருக்கு, அந்த ஆடு கேங்ஸ்டருக்காக வேலை செய்யுதுன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. மெத் கில்லரால கேங்ஸ்டருக்கு தானே பெரிய தொல்லை. அவன் எப்படியும் மெத் கில்லரை பிடிக்கிறதுக்கு போராடிட்டு இருப்பான். இங்க இருக்க கருப்பாடு நான் சொல்ற விஷயத்த அப்படியே கேங்ஸ்டர் கிட்ட சொல்லுங்க. மெத் கில்லரை பிடிக்கிறதுக்கு நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடி. எப்ப வேணும்னா அவனை மீட் பண்ணி பேசினா தயாரா இருக்கேன். இத போய் சொல்லுங்கன்னு யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம யாரு கருப்பாடுன்னு தெரிஞ்சாதானே கரெக்டா அவங்களுக்கு முன்னால சொல்ல முடியும். ஒவ்வொருத்தவங்க மூஞ்சியும் பார்த்து சொல்லிட்டு ஹீரோ எல்லாரையும் அனுப்பிடுறாரு. இங்க சீனை கட் பண்ணா கேங்ஸ்டரோட இடத்துக்கு கேங்ஸ்டரோட ஆளுங்க கேங்ஸ்டரோட கருப்பாட மூஞ்சில துணிய மூடி கொண்டு வராங்க. யார் அதுன்ற ட்விஸ்ட கவனிங்க. கொய்யால மூஞ்சில இருக்க துணியை தூக்குனா துணிக்கு பின்பக்கம் இருக்க மூஞ்சி ஏஎஸ்பியோட மூஞ்சி. சோ ஏஎஸ்பி தாங்க கேங்ஸ்டரோட கருப்பாடு. இவளை பொறுத்த வரைக்கும் இவ ஸ்டார்டிங்ல இருந்தே லேடி காப்பா தானே மெத் கில்லர்னு நினைச்சிட்டு இருக்கா. அதையே தான் கேங்ஸ்டர் கிட்டையும் சொல்றா. என்னடி சொல்ற, கன்ஃபார்ம் தானா? பொண்ணை போய் கில்லர்னு சொல்ற? எனக்கு என்னமோ இவன் மூஞ்ச பார்த்தா தாண்டி உறுத்தலா இருக்கு, இவனை பத்தி நல்லா விசாரிச்சியா அப்படின்னு கில்லரோட போட்டோவை காட்டி கேங்ஸ்டர் என்னமோ கரெக்டா தான் கேக்குறான். ஆனா இந்த ஏஎஸ்பி தத்திலையும் தத்தி போல இல்லங்க. 100% அவனா இருக்க வாய்ப்பே இல்ல. லேடி காப்பு தான் கில்லர். நான் எப்படியாவது அவளை உங்கள்ட்ட கொண்டு வரதுக்கான வழியை பாக்குறேன். அப்புறம் நான் மட்டும் இல்லாம நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க இன்னொரு ஆளை கருப்பாடா வச்சிருக்கீங்கல்ல, அது யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்களேங்க. அப்பதான் என்னால பயம் இல்லாம வேலை பார்க்க முடியும் அப்படின்னு ஏஎஸ்பி இன்னொரு கருப்பாடு இருக்கிறதா சொல்றா. இந்த வெண்ணாமாவை எத்தனை பேர் தான் பணம் கொடுத்து வாங்கி வச்சிருக்கானோ தெரியல. அவ கேட்டும் கேங்ஸ்டர் சொல்லல. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கதை. நான் உனக்கு என்ன வேலை கொடுக்குறேனோ அதை மட்டும் பாரு. அதை மீறி நீ ஏதாவது சில்மிஷம் பண்ணலான்னு நினைச்ச, உனக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவனை நீ பணமா தான் பாப்ப. புரியுதுல்ல? இப்ப நீ கிளம்பலாம் போ அப்படின்னு கேங்ஸ்டர் ஆர்டர் போட்டதும் எப்படி இவளை துணியை போட்டு கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி திரும்ப துணியை போட்டு மூடி இங்க இருந்து ஒரு காரு, வழியில வேற ஒரு காரு, இப்படின்னு மாறி மாறி இவளை ஏத்தனை இடத்துலயே இறக்கிடுறாங்க. இந்த பக்கம் கில்லர் போதகை தான் அவனுக்கு கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ணல. சோ அவன் எந்த இடத்துல ஆளை வச்சு கொலை பண்ணானோ அதே இடத்த ஹீரோ கண்டுபிடிச்சு அங்க போய் கில்லர் மாட்டிக்கிற மாதிரி எவிடன்ஸ் எதையும் திரட்டிட்டாருன்னா அதுல பயந்த கில்லர் யாருக்கும் தெரியாம நைட்டு நேரத்துல அந்த பழைய பங்களாவுக்கு போய் இடம் மொத்தத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்திட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுல லேடி காப் ஹீரோ 2 பேரும் கில்லருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னால டேபிள்ல ஒரு சின்ன ஆடியோ ரெக்கார்டரும் இருக்கு. கில்லர் வந்ததும் ரெக்கார்டர்ல இருக்க ஆடியோவை பிளே பண்ணா அங்க கில்லருக்கு ஒரு பட்டா ட்விஸ்டுங்க. இது எப்ப ரெக்கார்ட் பண்ண ஆடியோ தெரியுங்களா? சீஃப் உயிரோட இருக்கப்போ லேடி காப் சீஃபோட ரூமுக்கு போனா அப்ப கூட சீஃப் லேடி காப்போட கோர்ட் அவுக்கு சொன்னாரு. அப்போ ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஆடியோ. இப்போ அந்த உண்மையான பிளாஷ்பேக் போறாங்க. நம்ம நினைச்ச மாதிரி சீஃப் தப்பான எண்ணத்துல லேடி காப்போட கோர்ட் அவுக்கு சொல்லல. எப்போ யாரு எங்க மைக் வச்சு
வச்சிருப்பாங்கன்னு தெரியாம இவர் பேசுறது வெளியே வந்துடக்கூடாதுன்னு தான் மைக் இருக்கான்னு செக் பண்ணதான் லேடி காப்போட கோர்ட்டு அவங்க சொல்லியிருக்காரு. இதை அவரே லேடி காப் கிட்ட சொல்லிட்டு பக்கத்திலேயே ஒரு ரெக்கார்டரை வச்சு இவர் பேசுறத ரெக்கார்டும் பண்றாரு. ஒரு பெரிய பேக தூக்கி முன்னால வைக்கிறாருங்க. பேக் முழுக்க பணம். கேங்ஸ்டருக்கு கைக்கூலியா வேலை பார்த்ததுனால அவன் சீஃபு கொடுத்த பணம் தான் இது. ஆமாம்மா, நம்ம டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் கேங்ஸ்டருக்கு கைக்கூலியா தான் வேலை செய்யறேன். ஆனா நான் அதை அவன் மூலியமா பணம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணல. அவன் கூடவே டிராவல் பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் அவனோட லொகேஷனை கண்டுபிடிச்சிட மாட்டோமா, அவனை அரெஸ்ட் பண்ணிட மாட்டோமான்னு அண்டர் கவர் போலீஸா தான் அவன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது நம்மளோட ஹையர் அபிஷியல்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் இப்ப ஏன்னா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? நம்ம லேடி ஆபீசர் ஒருத்தி கேங்ஸ்டரோட கூட்டத்துக்கு அண்டர் கவரா போய் அங்க சேர்த்துட்டா. அவளை போட்டு கொடுத்தவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்ல யாரோ ஒருத்தவங்க தான். அது யாருன்னு எனக்கு தெரியல. அதோட புதுசா மித்கில்லர்னு ஒருத்தன் வந்திருக்கானே. கேங்ஸ்டரோட கைக்குலிங்களா யார் யார் இருக்காங்களோ அவங்களையா பார்த்து பார்த்து தான் கொலை பண்றான். சப்போஸ் மித்கில்லரால அடுத்து நான் கொலை பண்ணப்பட்டுட்டா நிச்சயமா மித்கில்லர் நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு போலீஸா தான் இருக்கணும். ஏன்னா நான் கருப்பாடுன்றது நம்ம டிபார்ட்மெண்ட்டை தவிர்த்து வெளியே வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லையே. நாளை பின்ன நான் செத்துட்டேன்னு வையேன், நீ இந்த ஆடியோ ரெக்கார்டரையும் இந்த பணத்தையும் ஸ்பெஷல் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து அவங்கள இன்வெஸ்டிகேஷனுக்காக வர சொல்லு அப்படின்னு இந்த விஷயத்த சொல்லி தான் பேக்கை கொடுத்து சீஃப் லேடி காப்பை வெளியே அனுப்பியிருக்காரு. எப்ப மித்கில்லரால சீஃப் கொலை பண்ணப்பட்டாரோ அப்பவே லேடி காப் இத ஸ்பெஷல் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைச்சிட்டா. அதுக்கப்புறம் தாங்க ஹீரோன்ற ஒருத்தவர் இந்த கேஸுக்குள்ள என்ட்ரியே ஆயிருக்காரு. சோ பிரசன்ட்ல இந்த ரெக்கார்டை கில்லர் கிட்ட போட்டு காட்டிட்டு நீ தான் மித்கில்லர்னு எனக்கு நல்லா தெரியும்பா, பாத்தியா நீ நல்லது பண்றன்ட்டு எந்த தப்பும் பண்ணாத ஒரு அப்பாவியே கொலை பண்ணிருக்க. இனிமேலும் நீ பண்ண தப்ப மறைக்க நினைக்காத. நீ ஒரு போலீஸ், நீயே சட்டத்தை மதிக்காம தப்ப மறைச்சனா மத்தவங்க என்ன பண்ணுவாங்க? உனக்கு காலையில 10 மணி வரைக்கும் நான் டைம் தரேன், அதுக்குள்ள உண்மையை ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. ரூமுக்குள்ள போன கில்லருக்கு ஏகப்பட்ட ஆலுசினேஷன். இவரால கொலை பண்ணப்பட்டவங்களாம் ஆவியா வர மாதிரியும் அதுலயும் அப்பாவியே செத்து போனாங்கல்ல சீஃப் போதைக்கை இவங்க ஆவியா வந்து எந்த தப்பும் பண்ணாத என்ன நீ கொலை பண்ணிட்டல்ல அப்படின்னு வெறுப்பேத்துற மாதிரியும் மன உளைச்சல். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, அந்த பக்கம் என்னடான்னா ஹீரோ போயிட்டு இருந்த காரை ஒரு லாரியை வச்சு அடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி கேங்ஸ்டர் ஹீரோவை அவனோட இடத்துக்கு தூக்கிட்டு வரான். அதான் இவர் சொல்ல சொன்ன விஷயத்த ஏஎஸ்பி கேங்ஸ்டர் கிட்ட வந்து துப்பிட்டாலே அது சம்பந்தமா பேசதான் ஹீரோவை தூக்கிட்டு வந்திருக்கான். இத்தனை நாள் பார்க்க நினைச்ச ஒருத்தவன், அதுவும் கெட்டவன், இவனை பார்த்துட்டு ஹீரோ சும்மா இருப்பாரா? பொங்கி ஏஞ்சி கேங்ஸ்டர் கூட சண்டைக்கு போறாரு. ஆரம்பத்துல கேங்ஸ்டர் நியாயமா தான் சண்டை போடுறான். ஆனா கடைசியா ஹீரோ ஜெயிக்க போறாருன்னதும் பயபுள்ள துப்பாக்கியை தூக்கிடுறாங்க. நல்லா நகல் எடுத்த நாகப்பாம்பு மாதிரி இருந்துகிட்டு நேரம் வரும்போது கொத்த பாக்குறல்ல, சரி இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோ ஆஃப் ஆக, சரிப்பா நம்ம பிசினஸ் பேசுவோமா, மித்கில்லரை பிடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னல, அதுக்கு பரிசா இந்த பணத்தை வச்சுக்கோன்னு கேங்ஸ்டர் பொட்டி நிறைய பணம் கொடுக்கறான். ஆனா ஹீரோ அந்த பணத்தை வாங்கல. எனக்கு இதெல்லாம் வேணாங்க, நான் உங்களை பார்க்க நினைச்சது காரணமே டிபார்ட்மெண்ட்ல இருக்க உங்களோட கைக்கூலிங்க யாருன்னு தெரியணும். ஏன்னா பாருங்க, டிபார்ட்மெண்ட்ல 6-7 போலீஸ் இருக்கானுங்களா, அதுல எவன் மித்கில்லர்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என் மண்டை உடையுது. நீங்க உங்கால் யாருன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா அவன் மித்கில்லரா இருக்க போறது இல்ல. நான் அவனை மட்டும் லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டு மீதி பேரை வச்சு மித்கில்லர் யாருன்னு கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ஹீரோ கேட்க, ஏன் கருப்பாடுங்களுக்கே அவங்கள யாரு எனக்காக வேலை பாக்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இதை நான் உங்ககிட்ட சொல்லிதான் நீ மித்கில்லர் யாருன்னு என்கிட்ட சொல்லுவானா? அது எனக்கு தேவையே இல்லைன்னு கேங்ஸ்டர் ஒரு மாதிரி கெத்து காட்டுறான். ஆனா அதெல்லாம் வெத்தா போயிடுது. கேங்ஸ்டர் அதை சொன்னதுமே என்ன சொன்ன, கருப்பு ஆடுங்களா? அப்போ ஒரு ஆள் உனக்கு உள்ள இல்ல, 2 பேரும் உள்ள இருக்காங்க அப்படின்னு ஹீரோ கரெக்டா கெஸ் பண்ணிடுறாரு. எப்பா 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 எப்பா, நீ சாதாரண ஆளே இல்ல போலியே, உன்கிட்ட கொஞ்சம் பார்த்துதான் பேசணும்டா. இனிமேலும் நீ இங்க இருந்தன்னு வையன் என் வாயாலேயே எல்லாத்தையும் கேட்டு வாங்கிடுவ. நீ கிளம்பு கண்ணா, என் பிரச்சனை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்னு கேங்ஸ்டர் ஹீரோ போ சொல்றான். போறதுக்கு முன்னால எல்லா போலீஸும் பேசுற மாதிரி தான், என்னைக்கா இருந்தாலும் நான் உன்னை பிடிப்பேன், ஜெயில போடுவேன், சட்டம் அதோட கடமையை செய்யும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. இதுக்கு மறுநாள் தப்பு பண்ணாதவங்க நம்மளால செத்துட்டாங்கன்னு கில்லருக்கு மனசே கேட்கல. பேசாம சரண்டர் ஆயிடலாம்னு ஸ்டேஷனோட கார் பார்க்கிங்ல உட்காந்து நடந்த விஷயத்தெல்லாம் கில்லர் யோசிச்சுட்டு இருக்கப்போ திடீர்னு காருக்கு உள்ள வந்த ஏஎஸ்பி அவ கொடுத்தா பாருங்க ஒரு ட்விஸ்ட. இவளுக்கு ஆரம்பத்துல இருந்தே கில்லர் தான் மித்கில்லரா இருப்பானோன்ற சந்தேகம் இருந்திருக்கு. நடுவுல போதைக்கை கில்லரோட வீட்டுக்கு வந்து அவனும் கில்லரும் கார்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல, சுத்தி யாருமே இல்லன்னு தானே அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாம அதே இடத்துல இருந்து ஏஎஸ்பி அவங்க 2 பேரையும் போட்டோ எடுத்துட்டா. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவன் தான் மித்கில்லர்னு இவன் முடிவே பண்ணிட்டா. இதெல்லாம் இப்ப கில்லர் கிட்ட சொன்னவ, பயப்படாத, நான் உன்னை யார்ட்டையும் போட்டு கொடுக்க போறது இல்ல, எனக்குமே அந்த கேங்ஸ்டரை முடிக்கணும்ன்றதுதான் ரொம்ப நாள் ஆசை. நீ நானும் சேர்ந்து வேலை செஞ்சான்னு வையன் அவனை ஒழிச்சு கட்டிடலாம். ஆனா இதுல ஒரே ஒரு கண்டிஷன், என்ன நடந்தாலும் நீ என்ன நம்பணும் அப்படின்னு கில்லர் கிட்ட பேசி ஏதோ ஒரு இடத்த கூட்டிட்டு போறதா சொல்லி அவனை ஏமாத்தி அவனை கேங்ஸ்டரோட ஆளுங்கள்ட்ட மாட்டி விட்டுறா. இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல ஹீரோ மணி 10 ஆச்சு, இவனை சரண்டர் ஆவடான்னு சொன்னா இன்னும் ஆளை காணாமே, எங்க போனா இவன் யோசிச்சுட்டு இருக்கப்போ கேங்ஸ்டர் கிட்ட இருந்து ஸ்டேஷனுக்கு ஒரு வீடியோ ரிசீவ் ஆகுது. வீடியோவை பிளே பண்ணா அதுல கில்லரை கட்டி போட்டு வச்சிருந்த கேங்ஸ்டர் மூஞ்சில மாஸ்க் எல்லாம் மாட்டிக்கிட்டு
ஏன்டா என்ன பிடிக்கணும்ட்டு அலையிறீங்க? உங்களால எத்தனை உயிர் தேவையில்லாம போகுது பாருங்க. இவனை காப்பாத்தணும்னா எனக்கு இருக்க ஒரே டிமாண்ட், உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்க மெத் கில்லர் எனக்கு வேணும். நைட்டு 10 மணிக்கு நான் சொல்ற ஒரு லொகேஷன்ல மெத் கில்லர் தனியா நிக்கணும். ஆளுங்க அங்க போய் அவங்கள பிக்கப் பண்ணிப்பாங்க. இன்னொரு லொகேஷன்ல உங்களோட ஏஎஸ்பியை நான் கட்டி போட்டு வச்சிருக்கேன். அதே 10 மணிக்கு ஹீரோவும் அவரோட டீமும் அந்த இடத்துக்கு போலனா ஏஎஸ்பியை அடுத்து நீங்க அஸ்தியா தான் பார்க்கணும். இப்படின்னு கேங்ஸ்டர் சில கண்டிஷனை போடுறான். அதோட வீடியோவும் முடியுது. இதுல ஹீரோவுக்கு என்ன ஒரு பெரிய உறுத்தல்னா, இவ்வளவு நாளா ஏஎஸ்பி தான் கேங்ஸ்டரோட கைக்கூலியா இருப்பாளோ அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அவளே கடத்தப்பட்டிருக்காளே. இனிமேல் யார கருப்பாடா செலக்ட் பண்றதுன்னு தெரியாம குழப்பம் ஆயிடுது. அத லேடி காப் கிட்ட சொல்லி புலம்புனதும், இதுக்கெல்லாமாடா இப்ப நேரம் இருக்கு, முதல்ல என் தம்பியை காப்பாத்தணும்டா. கேங்ஸ்டர் மெத்கிலர் வேணும் தானே கேட்டான், நானே மெத்கிலரா நடிக்கிறேன், நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னு லேடி காப் சொல்றா. இங்க சீனை கட் பண்ணா நைட் டைம்ல கேங்ஸ்டர் சொன்ன லொகேஷன்ல லேடி காப் தனியா நின்னுட்டு இருக்கா. அவளை பிக்கப் பண்ண வந்த கேங்ஸ்டரோட ஆளுங்க உடம்ப செக் பண்ணி ஷர்ட்ல மறைச்சு வச்சிருந்த டிராக்கரை அங்கேயே தூக்கி போட்டுட்டு பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போயிடுறானுங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த மீதி ஆளுங்களும் ஏஎஸ்பி இருக்க 2வது லொகேஷனுக்கு போறப்போ அங்க ஒரு பஸ் நிக்குது. உள்ள ஒரே ஒருத்தவங்கள மட்டும் மூஞ்சில துணியை போட்டு கட்டி வச்சிருக்காங்க. உள்ள என்ன வில்லங்க இருக்கோ யாருக்கு தெரியும்? எல்லாரும் மொத்தமா உள்ள போய் கூண்டோட கைலாசம் போக முடியாதுல்ல. சோ டீம்ல சுப்பீரியர் நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்கன்னு தைரியமா பஸ்ஸுக்குள்ள போய் உள்ள இருக்கவங்களோட முகத்துல போட்டிருந்த துணியை அவுத்தா இவங்க நினைச்ச மாதிரி அது ஏஎஸ்பியே இல்ல, கேங்ஸ்டருக்கு துரோகம் பண்ண ஒருத்தவன். அதோட அவனோட உடம்புல 5 செகண்ட்ல வெடிக்க போற ஒரு பாமும் பிக்ஸ் ஆயிருக்கு. சுப்பீரியர் தன்னோட சாவை தைரியமா ஏத்துக்கிறாரு. அடுத்த பாம்பு அடிச்சு அங்க மீதி கேங்ஸ்டரோட ஆளுங்களா வந்ததும் அவங்களுக்கும் ஹீரோவோட டீமுக்கும் வெறித்தனமான துப்பாக்கி சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் கேங்ஸ்டருக்கு இடத்துக்கு வந்தா லேடி காப் அங்க வந்துடுறா. இதே இடத்துல தான் கில்லரையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. திடுதிப்பு நாங்க போன ஏஎஸ்பி மாட்டி விடுறதையும் மாட்டி விட்டுட்டு இப்ப என்னடான்னா கட்டெல்லாம் ஊத்தி கில்லரை காப்பாத்தி கில்லர் கையில துப்பாக்கி வேற கொடுக்குறா. ஏண்டி பான்சு போட்ட பச்சவந்தி, நீ என்னடி இடத்துக்கு ஏத்த மாதிரி கலரை மாத்திட்டு இருக்க? என்னதான் உன் கதை? அப்ப என்ன மாட்டி விட்ட, இப்ப என்ன காப்பாத்துற? உன் நடவடிக்கையே சரியில்லையே அப்படின்னு கில்லர் ஏஎஸ்பியோட தலையிலேயே துப்பாக்கிய வச்சா. நான் தான் அப்பவே சொன்னல, எது நடந்தாலும் நீ என்ன நம்பணும்ட்டு. நான் உன்னை மாட்டி விட்டதுனாலதான் கேங்ஸ்டருக்கு இடத்துக்கு இப்போ உன்னை கூட்டிட்டு வர முடிஞ்சது. போ, இப்போ போய் அவனை என்ன பண்ணணுமோ பண்ணு. அவன் ஒழிஞ்சாதான் நானும் என்னோட பையனும் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு ஏஎஸ்பி கில்லரை அனுப்புறா. கில்லரும் ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று கேங்ஸ்டரை ஷூட் பண்ண போறப்போ ஒரு அடேங்கப்பா 50 பேர் குரூப், அதாவது போலீஸ் படையே அங்க வருது. எப்படா லொகேஷனை கண்டுபிடிச்சு வந்தானுங்கன்னு பார்த்தா லேடி காப் ஷர்ட்ல ஒரு டிராக்கரை மட்டும் இல்ல, கேங்ஸ்டர் சொன்ன லொகேஷனுக்கு வரதுக்கு முன்னாலேயே மாத்திரை ஷேப்ல இருக்க ஒரு டிராக்கரை வயித்துல போட்டு முழுங்கிட்டா. இந்த தற்கூரிங்களுக்கு அதை கூட கண்டுபிடிக்க துப்பு இல்ல. சோ இப்ப டிராக்கரை வச்சுதான் போலீஸ் படையே இங்க வந்திருக்காங்க. இங்கேயும் துப்பாக்கி சண்டை நடக்குது. இதுல அடிச்சானுங்க, புடிச்சானுங்க, போனானுங்க, வந்தானுங்க. லாஸ்டா கேங்ஸ்டர் கில்லர் கிட்ட மாட்டிக்கிறான். என் காதலியே நீ என்னெல்லாம் பண்ணி கொலை பண்ண, அதுக்கு நான் உன்னை எப்படியெல்லாம் ரசிச்சு ருசிச்சு கொலை பண்ணணும் அப்படின்னு இத்தனை வருஷமா இருந்த மொத்த வெறியையும் கில்லர் காட்டி கேங்ஸ்டரோட முகத்தை செதைச்சு விட்டுறான். இதே இடத்துல இருந்த ஏஎஸ்பி அவ பண்ற எதுவுமே சரியில்லைங்க. கேங்ஸ்டரோட ஆளுங்களை மட்டும் இல்லாம இவ ஆளுங்களையே ஷூட் பண்ணி கொலை பண்றா. கிட்டத்தட்ட எல்லாருமே காலி. இப்போதைக்கு அங்க இருக்கிறதுன்னு பார்த்தா கில்லர், லேடி காப், இவ மட்டும் தான். அப்படி லேடி காப் தம்பியை தேடி தனியா சுத்திட்டு இருக்கப்போ இவ ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்னு லேடி காப்பையே ஷூட் பண்ண பாக்குறா. ஆனா அதுக்குள்ள கில்லர் வந்து ஏஎஸ்பியை பிடிச்சு, யார் தாண்டி நீ எங்க அக்காவையே கொலை பண்ண பாக்குற, என்னதான் உன் திட்டம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ லேடி காப்பும் வந்துடுறா. தம்பி நான் சொன்னா கேளு, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், துப்பாக்கியே கீழே போடுன்னு அவ சொல்ல, அக்கா உனக்கு ஒன்னும் தெரியாது, இவ ஒளிஞ்சு நின்னு உன்னையே சுட பார்த்தா, இவ ஏதோ ஒண்ணு பண்றாக்கா, அடியே அது நீயே சொல்லிடு, இல்லனா வேற மாதிரி ஆயிடும்னு கில்லர் மிரட்ட, ஏமா லேடி காப்பு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன் தம்பிக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு பாரு, நம்ம ஆளுங்க எல்லாரையும் வேற அவன் தான் ஷூட் பண்ணான் அப்படின்னு இவ பண்ணதெல்லாம் தூக்கி கில்லர் மேல போடுறா. அதுக்கு மேல கில்லரால பொறுத்துக்க முடியாம ஏஎஸ்பியை ஷூட் பண்ண போறான். சொல்லி சொல்லி பார்த்தும் தம்பி கேட்கலன்னதும் தடுக்க வேற வழி இல்லாம சட்டத்தை காப்பாத்த லேடி காப் தம்பியவே சுட வேண்டியதா போச்சு. கழுத்துல குண்டடி வாங்கினதுல கில்லர் அதே இடத்துல ஓகையா. ஏஎஸ்பியோட திட்டப்படி எல்லாம் நடந்துருச்சு. கில்லர் மடிஞ்சு விழுந்ததும் ஏஎஸ்பி நேக்கா கீழே கிடக்கிற துப்பாக்கி எடுத்து லேடி காப்பை ஷூட் பண்ண பாக்குறா. ஆனா லேடி காப் உசராயிடுறான்னு வைங்களேன். இருந்தும் லேடி காப்போட உடம்புல ஒரு புல்லட் இறங்குது. யாரான்னு திரும்பி பார்த்தா வந்திருக்கிறது டிபார்ட்மெண்ட்ல கேங்ஸ்டருக்காக இருந்த 2வது கருப்பாடு. அது வேற யாரும் இல்லை, வழிச்ச முடின்னு ஒருத்தவனை நம்ம கூப்பிட்டு இருந்தோம்ல, அவனே தான். கைப்புள்ள சாவறதுக்குனே சைக்கிள் எடுத்துட்டு வந்திருக்கும் போல. இத்தனை பேரை போட்டு தள்ள நினைச்சவ இவனை மட்டும் உயிரோட விட்டுருவாளா? ஏன்னா ஏஎஸ்பி கேங்ஸ்டரோட கைக்குள்ளின்றது இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ ஏஎஸ்பி இவனையும் போட்டு தள்ள அதுக்கப்புறம் தான் ஹீரோ மீதி போலீஸ் எல்லாம் வராங்க. ஏஎஸ்பி ஒண்ணுமே நடக்காத மாதிரி சரண்டர் ஆயிடுறா. இங்க சீனை கட் பண்ணா சம்பவ இடத்துல உயிரோட இருந்தது ஏஎஸ்பி மட்டும்தான். அப்ப அவ என்ன சொல்றாளோ அந்த கதையை தானே எல்லாரும் உண்மை கதை நம்புவாங்க. அவ என்ன சொல்றான்னா ஹீரோ தான் மெத் கில்லர், தன்னோட காதலியை கேங்ஸ்டர் கொலை பண்ணதுனால அவனை பழி வாங்கறதுக்காக
காரணத்துக்காகத்தான். இது வரைக்கும் அவனுக்கு சம்பந்தப்பட்டவங்கள கொலை பண்ணவன் கடைசியா கேங்ஸ்டரையும் கொலை பண்ணி அக்கா அவனை தடுக்க போனதுனால லேடி காப்பையும் போட்டு தள்ளிட்டான். இதே சமயம் கேங்ஸ்டரோட ஆளா உள்ள வந்த வழிச்ச முடியையும் போட்டு தள்ளின கில்லர் அடுத்து என்னையும் போட்டு தள்ளலான்னு பார்த்தான். நான் வேற வழி இல்லாம அவனை கொலை பண்ண வேண்டியதா போச்சு அப்படின்னு ஏஎஸ்பி பிட்டு மேல பிட்டா போட ஈயம் பூசின மாதிரியும் ஆச்சு, பூசாத மாதிரியும் ஆச்சுங்களா. இவளை பொறுத்த வரைக்கும் இவ கேங்ஸ்டருக்காக வேலை செய்யறான்றது வெளியே தெரியக்கூடாது. அதோட கேங்ஸ்டரும் சாகணும். அந்த இடத்துல யாரு உயிரோட இருந்திருந்தாலும் இவ சொல்ற கதையை நம்பியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேற மாதிரி கதை சொல்லுவாங்கல்ல, நடந்த உண்மை கதைய. அந்த காரணத்துக்காகத்தான் எல்லாரையும் கொலை பண்ண நினைச்சிருக்கா. ஒரே கல்லுல 2 மாங்காய் வச்சுட்டு எக்ஸலண்ட், அமேசிங், மார்வலஸ்னு சீஃப் கிட்ட பாராட்டு வாங்கி தள்ளினதுக்கு அப்புறம் வெளியே வரா. நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த இந்தியன், ஜப்பான்காரன் 2 பேரும் அங்க நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேஷுவலா பேசுறப்பதான் ஏஎஸ்பிக்கு ஒரு ட்விஸ்ட். வழிச்ச முடி லேடி காப்ப ஷூட் பண்ணால, அவ அதே இடத்துல சாகல, குத்துயிரும் கொலவுயிருமா இருந்திருக்கா. அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுல இன்னமும் கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல உயிரோட தான் இருக்கிறதா சொல்லிட்டு இவனுங்க கிளம்புறானுங்க. ஆத்தாடி ஆத்தா, உயிரோட இருக்காளா? தப்பி தவறி கண்ணை முடிச்சுட்டா நம்ம காணாம போயிடுவோமே. இதை நடக்க விடக்கூடாது, உடனுக்குடன் போய் உயிர் எடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு பழக்கொடி எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்க லேடி காப்ப பார்க்க உள்ள போனவ ரூம்ல யாரும் இல்லன்னதும் சிசிடிவி கேமராவுக்கு தெரியாம மறைவா ரூம்ல இருந்த வாட்டர் பாட்டில்ல விஷத்தை கலந்துடுறா. அப்ப எதிர்பாராத விதமா சடார்னு ரூமோட பாத்ரூம்ல இருந்து ஹீரோ வெளியே வராரு. அட கடவுளே, இந்த கடல் பண்ணியா? இவன் கிண்டி கிழங்கு எடுத்துருவானே. சரி சமாளிப்போம்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி ஏஎஸ்பி சேர்ல போய் உக்காடுறா. ஹீரோவுக்கு தான் அப்பையில இருந்தே ஏஎஸ்பி கேங்ஸ்டரோட ஆளா இருப்பான்னு ஒரு சந்தேகம் இருக்கே. இந்த ஆளுக்கு ஒன்ஸ் சந்தேகம் வந்துட்டாதான் அதை விடவே மாட்டானே. இப்ப இதுதான் நடந்துச்சுன்னு ஏஎஸ்பி சொன்ன கதையிலையும் ஹீரோவுக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு சில கேள்விகள் இருக்குங்க, அதுக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், என் சந்தேகம் எல்லாம் தீந்துரும், நானும் என் வேலையை பார்க்க போயிடுவேன். கொஞ்சம் சொல்றீங்களா? ஒன்னும் இல்ல, நார்காட்டிக்ஸ் டீம் பல சீனுக்கு முன்னால கில்லர் கிட்ட இருந்து ஒரு மேப் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அதை வச்சு கேங்ஸ்டர் பிடிக்காம இடத்துக்கு போனாங்கல்ல. நானே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போனேன் இல்லையா. எனக்கு அந்த இடத்துல இந்த ஸ்கூலோட ரெசிப்ட் கிடைச்சது. இதே ஸ்கூல்ல தானே உங்க பையனும் படிக்கிறான். போதை பொருள் தயாரிக்கிற இடத்துல இந்த ரெசிப்டுக்கு என்ன வேலை? சோ யாரோ அவங்க பையனோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கேட்டு இந்த ரெசிப்ட் எடுத்துட்டு போயிருக்கலாம் இல்ல அப்படின்னு ஹீரோ கேட்டதும், நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியலையே. அந்த ரெசிப்ட்ல என் பேரோ இல்ல என் பையனோட பேரோ இருக்கா? இல்ல. அப்புறம் என் மேல சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம்னு ஏஎஸ்பி சமாளிக்கிறா. கரெக்ட் தான், இது பாதி கிழிஞ்சிருக்கிறதுனால இதுல இருக்க பேரு போயிடுச்சு. சரி அதை விடுங்க. இப்ப நான் கேட்க போறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்களும் கில்லரும் கேங்ஸ்டரால கடத்தப்பட்டதா சொன்னீங்கல்ல. அங்க கேங்ஸ்டர் உங்களை மிரட்டினதாகவும் நீங்க கேங்ஸ்டரை பார்த்ததாகவும் கூட சொல்லியிருக்கீங்க. ஆனா நீங்க கேங்ஸ்டரால கடத்தப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கையே வரலங்க. நம்பிக்கை வரதுக்கு ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க. எனக்கு வந்த தகவல் படி, ஏன் நானே கூட ஒரு தடவை கேங்ஸ்டரை பார்த்திருக்கேன். அவன் எப்பவுமே வாயில பைப் சிகரெட் ஒன்று வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பான். கேங்ஸ்டர் அடிச்சிட்டு இருந்த பைப் சிகரெட்டோட கலர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சேத்த அதை மட்டும் சொல்லுங்களேன், மேட்ரை பைசல் பண்ணிடுவோம் அப்படின்னு ஹீரோ கலரை கேட்டு ஏஎஸ்பியும் ரொம்ப நேரமா யோசிச்சு இவதான் அடிக்கடி போய் பார்த்துட்டு வரால கேங்ஸ்டரை. சோ எல்லோன்னு சொல்லிடுறா. அங்கதான் வைக்கிறாரு ஹீரோ ஒரு வெறியான ட்விஸ்ட. கேங்ஸ்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த பைப் சிகரெட் இப்ப ஹீரோவோட கையில தான் இருக்கு. திறந்து பார்த்தா அதோட கலரும் எல்லோ தான். ஆனா ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? ஹீரோ போய் கேங்ஸ்டரை மீட் பண்ணாருல்ல, அப்பவே கேங்ஸ்டருக்கு தெரியாம டேபிள்ல இருந்த அந்த பைப் சிகரெட்டை திருடிட்டாரு. அப்படி இருக்கப்போ கில்லரும் ஏஎஸ்பியும் கடத்தப்பட்ட டைமிங்ல கேங்ஸ்டர் கிட்ட பைப் சிகரெட் இருந்தே இருக்காது. அப்புறம் எப்படி இவ அதுதான் அந்த கலர்னு சொன்னா? சோ இவ சொன்னதெல்லாம் போய் நடந்த எல்லாத்துக்கும் இவ தான் காரணகர்த்தான்ற உண்மைய ஹீரோ அவ வாயாலேயே வாங்கிடுறாரு. உண்மை தெரிஞ்சதும் டபுக்குன்னு துப்பாக்கி எடுத்தவ அவளே ஷூட் பண்ணிக்க போறா. ஏமா அவசரப்படுற? உனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனை விட்டுட்டு நீ மாட்டுக்கு போனா என்னமா அர்த்தம் அப்படின்னு ஹீரோ சமாதானப்படுத்த பார்த்தா, இல்லங்க நீங்க எப்படி என்ன பிடிச்சி விசாரிச்சீங்கன்னா நான் சில உண்மையெல்லாம் சொல்லிடுவேன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் அவங்க என்னையும் விட மாட்டாங்க, என் பையனையும் விட மாட்டாங்க. நான் போய் சேர்றதுதான் பெஸ்ட்னு ஏஎஸ்பி அவளே ஷூட் பண்ணிக்கிறா. போறதுக்கு முன்னால அவங்கன்னு யாரையோ சொல்லிட்டு போனாலே அது யாருன்னு தெரியல. எப்படியோ சின்ன வயசுல எப்படி ஹீரோவோட அப்பா ஹீரோவை தனியா விட்டுட்டு போனாரோ அதே மாதிரி இப்ப ஏஎஸ்பி அவளோட பையனை தனியா விட்டுட்டு போயிட்டால. அப்ப ஹீரோவை அவரோட அப்பாவை ஷூட் பண்ண போலீஸே எப்படி எடுத்து வளர்த்தாரோ அதே மாதிரி இப்ப ஹீரோ ஏஎஸ்பியோட பையனை தத்தெடுத்து வளர்க்கலாம்னு முடிவெடுத்து அவனை ஒரு ஸ்கூல்ல அட்மிட் பண்றாரு. இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல கில்லரோட போட்டோவை மாட்டி அவன் என்னதான் கொலை பண்ணிருந்தாலும் அவன் கொலை பண்ண எல்லாருமே கெட்டவங்க சீஃபை தவிர்த்து. சோ போட்டோவை மாட்டி அவனுக்கு போலீஸ் மரியாதையை செலுத்தினதோட படத்தோட கதை முடியுது. மேபி ஏஎஸ்பி கடைசியா சொன்ன அவங்கன்ற வார்த்தையை வச்சு 2வது பார்ட் கூட வரலாம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சி 2வது பார்ட் வந்தா அதையும் நம்ம பண்ணிடுவோம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.